தனியாக நான் ஏதாவது பூஜை பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் பண்ணது கிடையாது. தனியாக வேற ஏதாவது பிரார்த்தனை பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். நான் வேதத்தில் படிச்சிருக்கேன். இறைவா உங்கிலேருந்து இவ்வளோ எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால உனக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும், அதனால பூக்கள் வச்சு ஒரு மாலை தொடுத்து கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். பட் இந்த பூக்களே ஒன்று தானே, உன்னோட பூவை எடுத்து எப்படி உனக்கே நான் அர்ப்பணிக்க முடியும்? பழங்க கொடுக்கலாமான்னு பார்த்தேன், இந்த பழங்களும் ஒன்று தானே. சரி, உன்னை வாழ்த்தி பாடலாமான்னு நினைச்சேன். பாடுறதுக்கோசரம் நான் யூஸ் பண்ற மூச்சு கூட ஒன்று தானே, எல்லாமே ஒன்று தானே. இறைவா உங்கிலேருந்து நான் இவ்வளோ பெற்றிருக்கனே தவிர உனக்கு நான் ஏதாவது திருப்பி தரணும்னா எங்கில எதுவுமே இல்லையே, ஏன்னா எல்லாமே ஒன்று தானே அப்படின்றத நான் வேதத்தில் படிச்சிருக்கேன். பிடிச்சது, ரசிச்சேன். எனக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்னு கேட்டால் தெரியல, பட் நினைவு இருந்தது. எங்கள் அம்மா ஒரு நாள் நான் கோயிலுக்கு போகிறேன்டா, என்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடெல்லாம் கிடையாது. பட் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு உயிர். எங்கள் அம்மாவுக்கோசரம் என்ன வேணா பண்ணுவேன். ஸோ கோயிலுக்கோசரம் இல்லை, எங்கள் அம்மாக்கோசரம் ஒரு பைக் வச்சுருந்தேன். அந்த பைக்கில் எங்கள் அம்மாவை டபுள்ஸ் கூட்டின்னு கோயிலுக்கு போனேன். எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே பேரம் பேசுவாங்க. அது எப்படி பேரம் பேசுவாங்கன்னா, 6 மாம்பழம் 100 ரூபான்னா கூடையை கொடுக்குறியா 100 ரூபாக்குன்னு அந்த மாதிரி பேரம் பேசுவாங்க. அந்த அம்மா அன்னைக்கு கோயிலுக்கு வெளில கடையில் போயிட்டு இருக்கிறதுலே ஒஸ்தி தேங்காவாக கொடு, வேணா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோ அப்படின்னாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி வேணும்னா 2 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போதான் நான் யோசித்தேன், மனித புத்தி எந்த மாதிரி புத்தின்னு. எங்கள் அம்மா எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கடவுள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவரு எக்ஸ்ட்ரா திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, நல்லதாக கொடுத்தாதான் நல்லதாக திருப்பி கொடுக்குறாங்க எங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. எங்கள் அம்மாக்கு நான் இதை பற்றி பேசலை, பட் ரசித்தேன் அந்த ஒரு மூமெண்ட்டை. கோயில் உள்ள போனோம். எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், நான் உள்ளெல்லாம் வரல, நான் இங்கே வெளியில் உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கோசரம் தான் வந்தேன், நீ என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணணுமோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் உட்காந்தேன். என்னமோ தெரியல, அன்னைக்கு என்னோட எண்ணங்களில் எங்கள் அம்மா இந்த 2 ரூபா வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, ஆனால் இருக்கிறதுலே வஸ்தி தேங்காய் கொடுன்னு சொன்னதும், நான் வேதத்தில் படித்ததும், இது ரெண்டும் எப்படியோ ஒரு லிங்க் ஆச்சு. அந்த ஒரு நிமிஷமே அது ஒரு வைராகியம்னு வச்சுக்கலாம், ஒரு பிரார்த்தனைன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு மொமெண்ட் உடனே கண்ணை மூடிண்டு மனசுக்குள்ள நான் சொன்ன ஒரு பிரேயர். அவன் வேதத்தில் சொல்றான், பூக்கள்லாம் ஒன்றுதான்னு, அது எப்படி உனக்கு கொடுக்க முடியும்னு. ஆனால் அதில் ஒரு தப்பு இருக்கு. பூக்கள் ஒன்றுதான் கடவுளே, ஆனால் அது மாலை ஆணும்னா நான் உழைச்சாதான் பூக்கள் ஒரு மாலையா மாறும். உழைப்பு என்னது, பூ மட்டும்தான் ஒன்றுது. அரிசி பருப்பு எல்லாத்தையும் நீ கொடுத்துடலாம், ஆனால் அதை ஒரு சுவையுள்ள உணவாக்கணும்னா சமைக்கிற உழைப்பு எந்துதான், அது கிடையாது. கரெக்ட், மூச்சு நீ கொடுத்தது தான். அதை வச்சு நான் வளர்றேன்னா இல்லை எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறேனான்ற அந்த உழைப்பு எந்துதான். ரா மெட்டீரியல் இஸ் யோர்ஸ். The work with which raw material becomes a finished product is mine. அந்த மோமெண்ட் நான் சொன்னேன் மனசுக்குள்ள, இன்னுமே நான் உழைக்கிற உழைப்பு எல்லாமே கடவுளே உனக்கு அர்ப்பணம். அண்ட் இப்போ நான் எங்கள் அம்மாவோட செயல்பாட்டை பார்த்துட்டேன். கடவுளுக்கு தரணும்னா இருக்கத்துலேயே வசதியாக தான் கொடுக்கணும், இருக்கத்துலேயே சிறப்பானதை தான் கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா பண்ணதை பார்த்துட்டேன். அதனால இன்னிலேருந்து நான் செய்கிற எல்லா வேலையும், அது குடும்பத்துக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்குறேன்னா, இல்லை என்னோட ஷர்ட்டை அயன் பண்ணிக்கிறேன்னா, இல்லாட்டா உலகத்துக்கு நான் வாழ்க்கையை புரிய வைக்கிறேன்னா,
இல்லை இந்த யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எதை பற்றியும் கவலை கிடையாது. இன்னுமே நான் உழைக்கிற எல்லா உழைப்புமே கடவுளுக்கு அர்ப்பணம். அண்ட் பிகாஸ் we don't offer God anything but the best. எந்த வேலை நான் செஞ்சாலும் அதை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ நான் செஞ்சு அதை உனக்கு அர்ப்பணமாக தரேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தனியாக நான் எதாவது பூஜை பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் பண்ணது கிடையாது. தனியாக வேற ஏதாவது பிரார்த்தனை பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் பண்ணது கிடையாது. ஏதாவது உண்டியில் போய் 10 ரூபா போட்டிருக்கேனான்னு கேட்டால் போட்டது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் செய்கிற எல்லா வேலையும் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செய்யணும். அண்ட் உள்ளுக்குள்ள ஒரு விஸ்பர், மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், ஐ எம் ஆஃபரிங் டு காட். மீதி எனக்கு வேணுன்ற எல்லா விஷயமும், ஹெல்த், வெல்த், லவ், பிளிஸ், பீப்புள், பீஸ், எல்லாமே என்னை தேடி வந்தது. ஆல் ஐ எம் ஆஸ்கிங் யூ இஸ், இனிமே செய்யற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா செய்யுங்க. அண்ட் மீதி எல்லாமே தானே நம்மளை தேடி வரும். அட்லீஸ்ட் இன் மை கேஸ் ஐ எம் வெரி கிளியர். ஆல் த ஒர்க் ஐ டூ இஸ் மை ஆஃபரிங் அன்டு த லார்ட். நான் செய்யற எல்லா வேலையுமே கடவுளுக்கு ஒரு அர்ப்பணம். மீதி எல்லாமே என்னை தேடி வந்துச்சு.